ஸ்போர்ட்ஸ், சினிமா, என்டர்டெயின்மெண்ட், லைஃப் இப்படி எதுவா இருந்தாலும், பல பேர நம்மளுக்கு புடிச்சிருந்தாலும், நம்மளுக்கு ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கான ஒரே ஒருத்தர் நம்மளோட ஹீரோவா இருப்பாரு. ஸோ அத பொறுத்தவரை WWE பொறுத்தவரையும், ரெஸ்லிங் வேர்ல்ட பொறுத்தவரையும் நெறைய பேருக்கு அவங்க சைல்ட்ஹுட் ஹீரோ நம்ம ஜான் சீனாவா இருந்திருக்காரு. ஸோ ஜான் சீனாவ ஏன் பிடிக்கும், எதுக்கு பிடிக்கும் அப்படின்ற பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு அவரோட மூவ்ஸ் அது மட்டும் இல்லாம, அவரோட ரெஸ்லிங் கியர்ஸ், அவரோட அந்த பல்க் அப்ட் பாடி இதெல்லாம் கிடையாது. ஸோ முக்கியமான விஷயம் ஹசில், லாயல்டி, ரெஸ்பெக்ட். ஸோ இந்த ஹசில், லாயல்டி, ரெஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா, அவரை ஒரு நேர்மையான ஒரு ரெஸ்லராகவும் அண்ட் அவரோட ஸ்டோரி ஆர்க் எல்லாமே ஒரு ஹீரோய்க்கான மொமெண்ட்டாக தான் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா வழக்கம் போல் நம்ம எம்ஜிஆர் ஃபைட் மாதிரி தான். ஸோ ஸ்டார்டிங் நிறைய அடி வாங்குவார், ஆனால் கடைசியில் அவர் தான் ஜெயிப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் தகனாமிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு ஹீல் டன் கிடையாது, ஒரு ஆட்டிடியூடோட ஒரு கிமிக் பண்ணியிருப்பார். வெற்றி வகையாக சூடி கூச்சி தள்ளிட்டு இருந்த நம்ம ஹீரோ ரிட்டன் அப்போ நிறைய யங் டேலண்ட்ஸ்க்கு புஷ் கொடுக்குற மாதிரி நிறைய மேட்சஸ் தோத்துட்டு இருந்தார். முக்கியமாக த லாஸ்ட் டைம் இஸ் நவ் அந்த மோட்டோவோட நிலைமை இப்படி போயிட்டு இருக்க மித்த ரெஸ்லர்ஸோட ஃபேன்ஸு அவங்கவுங்களோட ட்ரீம் போஸ்டர்ஸை ரெசில்மேனியா மேட்ச்ல தான் எப்படி இருக்கட்டும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்மளோட ஹீரோ ஜான் சீனாவோட 17th வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ரெக்கார்ட் அவ்வளவுதானா அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்க டைமில் தான் ஒரு சம்பவம் பண்ணார். எலிமினேஷன் சேம்பரில் ஜெயிச்ச அடுத்த மொமெண்ட்டே இதாண்டா மேட்ச் ஃபிக்ஸ் இட் டன் சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ஜான் சீனா வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியனுக்காக கிடையாது, WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்காக மேட்ச் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்த மத்தியில் அப்போ வச்சாங்க ஒரு ட்விஸ்ட், வந்து நின்னாரு த ராக். கடைசியாக நடந்த பிளட் லைன் ஸ்டோரி வேற ஒரு ரூட்டில் போக நம்ம ராக் வந்து புது ரோட்டில் கோடி ரோட்ஸை இருக்கிறதுலே பெரிய ரெஸ்லராக, அதாவது இன்னும் பெரிய ரெஸ்லராக மாற்ற போகிறேன், பட் ஒரு கண்டிஷன் மூலயமா உன்னோட சோலை எனக்கு கொடுத்த அப்படின்ற ஒரு கண்டிஷனில். ஸோ என்னடா இப்படி போயிட்டு இருக்கு, ஒருவேளை கோடி ரோட்ஸ் வந்து அவரோட ஹீல்டனாக மாற போகிறாரா பற்றியில். அந்த சமயம் வந்து ஊசோ விசஸ் கந்தர் அந்த மேட்சோ கன்ஃபார்ம் ஆக, ஜான் சீனா விசஸ் கோடி ரோட்ஸ் மேட்சோ கன்ஃபார்ம் ஆக, ஃபேன்ஸ் மத்தியில் ஒரே குழப்பம். ஏன்னா எலிமினேஷன் சேம்பரில் நடந்த சம்பவங்கள்னால சிஎம் பங்கே உள்ளே கொண்டு வந்து ஃபேட்டல் 4 மேட்சில் நடக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று வச்சாங்க. எஸ், இது வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு. அந்த நாள் ட்விட்டரில் ரெஸ்லிங் பார்த்து அந்த ரெஸ்லிங் பார்க்குற பழக்கத்தை விட்ட ஃபேன்ஸ் கூட மறுபடியும் வந்து ரெஸ்லிங் பார்க்க வச்ச ஒரு மேட்ச்னா அது இந்த சம்பவம் தான். ஆக்சுவலாக அது மேட்ச் கூட கிடையாது, ஜஸ்ட் ஜான் சீனா அண்ட் கோடி ரோட்ஸும் வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் தான். பட் அந்த சம்பவம் வேறு லெவலில் ஒரு ட்விஸ்ட் ஆகி ஜான் சீனா முதல் முறையாக அவரோட கரியரில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஈவில் ஹீல் டர்ன் பண்ணார். ஸோ அந்த ஹீல் டர்ன் மூலிமா என்ன பண்ணார் அப்படின்ட்டா ராக்கோட கை கோர்த்துட்டாரு. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஜான் சீனாவாக தான் இருக்க போகிறார் அப்படின்ட்டு அடுத்து வர வாரம் ப்ரோமோஸில் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் கோடி ரோட்ஸ் மட்டும்தான் கை ஓங்கி நின்னார். பட் ஜான் சீனா ஒன்று சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. ஸோ அதுக்கான பதில் அவரோட என்ட்ரன்ஸ். ஸோ எப்போவுமே கலர்ஃபுல்லாக ஆரவாரமாக இருக்கக்கூடிய அவரோட என்ட்ரன்ஸ் இந்த முறை ரொம்பவே அமைதியாக ஜஸ்ட் அவரோட மியூசிக் மட்டும் ஒழிச்சிட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்திருந்தார். எந்த ஒரு விதமான ஒரு பட்டாசோ ஒரு பிரம்மாண்டமோ இல்லாமல் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் வாக்கில் இந்த போஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ மேட்ச்சு என்ன தான் ஹீல்டனாக மாறி இருந்தாலும் கோடி ரோட்ஸை வந்து பிடிச்சிருந்தாலும் ஜான் சீனா எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்றது மேட்ச் பார்க்குற நமக்கு மட்டும் இல்லை, லாஸ் வேகாஸில் உள்ள மக்களுக்கும் ஜான் சீனா தான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் வந்து ஸ்டோன் கோல்டை வச்சு பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்படியும் ஸ்டோன் கோல்ட் கோடி ரோட்ஸ்க்காக வருவார், ராக் வந்து ஜான் சீனாக்காக வருவார் இப்படின்ட்டு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் கடைசியில் டிராவிஸ் ஸ்காட் மட்டும் தான் வந்திருந்தார். ஸோ அவரும் ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணாலும் ஜான் சீனா சிங்கிள் ஹேண்டடாக அவர் என்னென்ன வில்லனிசம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி மேட்சை ஜெயிச்சிட்டாரு. ஸோ லைவில் இந்த விஷயத்தை பார்த்துட்டு இருந்த நிறைய பேர் அவங்கவுங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம மட்டும் கிடையாது, மேட்ச் பார்த்துட்டு இருக்க பர்சன்ஸ் மட்டும் இல்லாமல் லாஸ் வேகாஸ் மக்களுமே வந்து ஜான் சீனா தான் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பின்ஃபாலுக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்ன தான் அவர் வந்து ஹீல் டர்ன் பண்ணியிருந்தாலும் சைல்டுஹுட் ஹீரோவை எப்படி விட்டு தர முடியும். ஸோ அவர் தான் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் கோடி ரோட்ஸை வந்து பிடிக்கும், பட் இருந்தாலும் ஜான் சீனாவோட இந்த கடைசி ஃபேர்வெல் இயரில் அவரை சாம்பியன்ஷிப்பை ஜெயிக்கணுன்ட்டு தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் இதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஜான் சீனாவாக இருக்க போகிறாருன்றத வரப்போகிற ப்ரோமோஸில் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ குட் பை டு ஹசல், லாயல்ட்டி, ரெஸ்பெக்ட், கிம்மிக் ஜான் சீனா அண்ட் வெல்கம் டு த நியூ ஜான் சீனா எரா ஆஃப் WWE. அண்ட் இந்த மேட்சை எத்தனை பேர் லைவில் பார்த்தீங்க அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ரெஸ்லிங் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட மறந்துடாதீங்க. சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நாங்கள் விக்கி, ஸ்டே சேஃப், நன்றி, மீண்டும் சந்திப்போம்.